தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும். அதிக வெப்பநிலை காரணமாக தமிழகம், புதுச்சேரியின் ஒரு சில பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வரும் 30ஆம் தேதி நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. மே 1, 2 ஆகிய தேதிகளில் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இருநூற்று 34 தொகுதிகளை சார்ந்த தேர்தல் நடத்தும் அதிகாரிகள், உதவி அதிகாரிகளுக்கு நாளை சென்னையில் பயிற்சி. வாக்கு எண்ணும் இடத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும், இயந்திரங்களை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது உள்ளிட்ட ஆலோசனை வழங்கப்படும் என தகவல். முதல் 3 ஆண்டுகளில் அடித்தளம் அமைத்து தொடர்ந்து 2 ஆண்டுகளாக இரட்டை இலக்க வளர்ச்சி என்ற சாதனையை நிகழ்த்தியுள்ளோம். இது தொடக்கம்தான், உங்கள் துணையோடு இன்னும் பல உயரங்களை அடைவது உறுதி என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ்தல பதிவு. தொடர்ந்து 2வது நிதியாண்டிலும் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்து தமிழ்நாடு சாதனை. மத்திய அரசு வெளியிட்ட புள்ளி விவரத்தை சுட்டிக்காட்டி அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பெருமிதம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்தார் தவிக தலைவர் விஜய். கடலில் கால் நனைத்துவிட்டு அதிகாலை 5 மணிக்கு விஸ்வரூப தரிசனம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை தரிசித்துவிட்டு தூத்துக்குடியில் இருந்து தனி விமானம் மூலம் சென்னை புறப்பட்ட தவிக தலைவர் விஜய். விஜயை காண விமான நிலையத்தில் குவிந்திருந்த தொண்டர்கள். இரு தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களிடம் ராஜினாமா செய்யும் தொகுதியின் தேர்தல் செலவுகளை ஏற்க கோரிய வழக்கு தள்ளுபடி. வேட்பாளர்கள் இரு தொகுதிகளில் போட்டியிட சட்டம் அனுமதி அளிப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் விளக்கம். வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட போது விஜயின் ஜனநாயகன் படத்தை பார்த்த ஒப்பந்த ஊழியர் கைது. சட்டவிரோத செயலில் ஈடுபட்டதாக கூறி போலீசார் நடவடிக்கை. பழவேற்காடு லைட் ஹவுஸ் மீனவ கிராம மக்கள் வாகனங்களில் ஏறி ஊரை விட்டு காலி செய்யும் போராட்டம். ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து கிராம மக்களுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வருவதாக புகார். மதுரையில் கோலாகலமாக நடைபெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மனமுருகி வழிபாடு. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண விழாவில் 6 10க்கு 10 பாடலுக்கு நடனமாடி வைபான குட்டி மீனாட்சிகள். சமூக வலைதளங்களில் வீடியோ வைரல். தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் கோலாகலமாக நடந்த திருக்கல்யாண வைபவம். மீனாட்சி அம்மன் கழுத்தில் தாலி கட்டும் போது கூடியிருந்த பெண்கள் குலவையிட்டு சாமி தரிசனம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் புகழ்பெற்ற திருக்கடையூர் அபிராமி அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் திருத்தேரோட்டம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்து இழுத்து வழிபாடு.
விழுப்புரத்தில் தென்னிந்திய திருநங்கைகள் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற மிஸ் கூவாகம் திருவிழா. கோவையை சேர்ந்த சூர்யா 2026 மிஸ் கூவாகமாக தேர்வு. விழுப்புரத்தில் களை கட்டிய மிஸ் கூவாகம் திருவிழா. திரைப்பட பாடல்களுக்கு ஆடிப்பாடி திருநங்கைகள் உற்சாக கொண்டாட்டம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் நீர் ஆவியாகி மேலே பறந்து செல்லும் ரம்மிய காட்சி. சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி. ஆரணி சந்தவாசல் பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் குவிந்த அரிய வகை பறவைகள். கோடை வெப்பத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக கொக்கு, நீர்க்கோழி, மீன் கொத்தி உள்ளிட்ட பறவை இனங்கள் தண்ணீரில் குளித்து உற்சாகம். கொடைக்கானல் ரோஜா தோட்டத்தில் பல வண்ணங்களில் பூத்து குலுங்கும் மலர்கள். குடும்பத்தினருடன் வந்து கண்டு ரசிக்கும் சுற்றுலா பயணிகள். சிக்கிம் மாநிலம் உதயமான 50வது ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்பு. நிறைவு விழாவில் ஆயிரக்கணக்கான கலைஞர்கள் பாரம்பரிய நடனமாடியதைக் கண்டு பிரதமர் மகிழ்ச்சி. சிக்கிமில் 4000 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. மாநிலம் வளர்ச்சி பாதையில் சில புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். முந்தைய காங்கிரஸ் அரசு எப்போதும் சிக்கிமின் வளர்ச்சியை விரும்பவில்லை என பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு மாநிலம் வளர்ச்சி பாதையில் முன்னேறி வருவதாக மாநில தின கொண்டாட்ட விழாவில் பேச்சு. 2 நாள் பயணமாக சிக்கிம் சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடி கேங்டாக்கில் கால்பந்து விளையாடி உற்சாகம். இளம் வீரர்களுடன் சேர்ந்து விளையாடிய மோடி கோல் அடித்த வீடியோ இணையத்தில் வைரல். आप अच्छा कोच बनेगा बाद में। நிர்வாக வசதிக்காக லடாக் மேலும் 5 மாவட்டங்களாக பிரிப்பு. தற்போதுள்ள லே மற்றும் கார்கில் ஆகியவற்றுடன் சேர்த்து மாவட்டங்களின் எண்ணிக்கை 7ஆக உயர்வு. ஒரு நாட்டின் இறையாண்மை மீது நடத்தப்படும் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு.
தீவிரவாத அமைப்புகள் தண்டனையில் இருந்து தப்ப முடியாது என்றும் திட்டவட்டம். மும்பையில் இரவு பிரியாணி சாப்பிட்டுவிட்டு இனிப்பேற்காக தர்பூசணி பழம் சாப்பிட்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் மர்ம மரணம். உணவு நச்சுத்தன்மை காரணமா அல்லது ரசாயனம் கலப்பா என போலீசார் விசாரணை. இந்தோனேஷிய தலைநகர் ஜகர்த்தாவில் நிகழ்ந்த பயங்கர ரயில் விபத்தில் 14 பயணிகள் உயிரிழப்பு. படுகாயமடைந்த 80க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. சண்டிகரில் இன்று நடைபெறும் 40வது லீக் ஐபிஎல் போட்டியில் பஞ்சாப் ராஜஸ்தான் அணிகள் மோதல். பலம் வாய்ந்த பஞ்சாப் அணியை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வீழ்த்துமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. விஷால் இயக்கி நடித்து வரும் மகுடம் படத்தின் படப்பிடிப்பு ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவில் நிறைவு. அடுத்த கட்ட படப்பிடிப்புக்காக சென்னை வந்தடைந்த படக்குழுவினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் குறைந்து 1,12,800க்கு விற்பனை. ஆபரண தங்கத்தின் விலை கிராம் ஒன்றுக்கு ரூபாய் 130 குறைந்து 14,100க்கு விற்பனை. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். Chennai Silks in summer mega sale. Chennai Silks summer mega sale. The Chennai Silks in mega summer sale.